அதாவது அரண்மனை சேவல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு ராஜாளி மாதிரி இருக்கு எல்லாமே. இந்த மருந்து தான் கொடுத்துருந்தேன். இந்த மருந்து ஒண்ணு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டோலோ 650, அப்புறம் மெரிக்யூயின் அப்படின்னு டேப்லெட். மெரிக்யூயின் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு முட்டைக்கு. இது வந்து பெருவிடை கோழிகள். இது எல்லாமே பெருவிடை கோழிக்கு தான் நம்ம கிட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் மழை கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம ஏரியாவில். பாருங்க, நம்ம ஃபார்முக்கு போகலாம். மழை இப்பதான் விட்டுருக்கு. இப்பதான் நம்ம கோழிகள் எல்லாம் வந்து பாருங்க, இன்னைக்கு தான் வெளியவே ஓபன் பண்ணி விட்டுருக்கோம். எல்லாமே இப்ப எல்லாமே இருக்கு. ஆனா கொஞ்சம் கோழிகள்லாம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்பதான் வந்து பெட்ட கோழிகள்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு முட்டைக்கு. இது வந்து பெருவிடை கோழிகள். இது எல்லாமே பெருவிடை கோழிக்கு தான் நம்ம கிட்ட. எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு ராஜாளி மாதிரி இருக்கு எல்லாமே கோழி எல்லாமே. பாத்தீங்களா? இனி அடுத்ததா நம்ம பார்க்க போறது, நம்ம கோழியை ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டிடுறேன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அதிகமாக வந்து இப்போ நான் கோழி வீடியோ போட்டால் மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் நிறைய, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே எடுத்துட்டேன். சேனல்ல இருந்து வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க, அதுல இருந்து எல்லா நம்பரையுமே எடுத்திருந்தாலுமே நிறைய பேர் மறுபடியும் கூப்பிட்டு, இன்னைக்கே வந்து சண்டே ஒரு 10 பேர் இருப்பாங்க. காலையில இருந்து கூப்பிட்டு எனக்கு குஞ்சுகள் வேணும், இந்த மாதிரி பெருவடை வேணும், உங்ககிட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரே பதில் தான் சொன்னேன், மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரெடி ஆகட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு. வெளியெல்லாம் விட்டுருக்கேன், அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இது வந்து ஒரு காக சேவல். இதுதான் ப்ரீடு. இதுதான் ப்ரீட் பண்றது. அப்புறம் மேலேயும் ஒரு விசிறிவால் பெருவிட பெட்டக்கோழி ஒன்று இருக்கு. கீழே வந்து நம்ம ஃபார்முடைய பாதுகாவலர். இதுதான். யாராச்சும் வந்தா சத்தம் போடுவாங்க, கினிக்கோழி. ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா தான் இருக்கும். உள்ள எல்லாம் வந்து ரொம்பவுமே கச்சான்னு ஆயிடுச்சு பாருங்க. இந்த சீராய் ரொம்ப இதா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் மழை கம்மியா இருக்கு. இது வந்து மெயின் ப்ரீடிங் சேவல். நான் வந்து வீடியோல போட்டிருப்பேன், நம்ம கிட்ட கூட ஒரு அதாவது அரண்மனை சேவல் இருக்கு அப்படின்னு. பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு கிராஸ் பிரீடு தான். அதாவது அரண்மனை சேவலும் வேற ஒரு பெட்டையுமே கிராஸ் பண்ணி எடுத்தது. இதுவுமே வந்து இப்போ ஒரு 6 கிலோ இருக்குங்க இந்த சேவல். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறது. இதுவுமே ஒரு பெருவிட பெட்டக்கோழி. இது ஒரு 3.5-4 கிலோ வரும். இதோட குஞ்சுகளும் இங்க மேய்ச்சிட்டு இருக்கு. இப்ப நீ அடுத்தது நெக்ஸ்ட் பேட்ச்ல எல்லாம் ரெடி ஆயிரும். முட்டைகள் எல்லாம் வந்து மேலதான் வச்சிருக்கோம். இன்னைக்கு தான் எல்லாம் கூட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எது முட்டை எது வைக்கல, காலையிலேயே எடுத்துட்டோம். வச்சதெல்லாம் எடுத்துட்டோம். இதுக்குள்ள மணல் நிறச்சி வச்சிருப்பேன் பாருங்க. முட்டை தெரியுதா? இல்லை, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் எடுத்துட்டோம், காலையிலேயே எடுத்துட்டோம். இதுதான் கூடு. வான்கோழி எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்லை. இதுக்குள்ள முட்டை எதுவும் இல்லை. பக்கத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, இங்கே முட்டை இல்லை. இது வந்து நம்ம காக்டைலு. உள்ள வந்து ஒரு காக்டைல் இருக்கு, இங்கே 2 காக்டைல் இருக்கு. இவ்வளவுதான். இது கூடு வந்து கொஞ்சம் நல்லா லாங்கா போட போறோம். இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ண போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணும். இதெல்லாம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. சாப்பிட்றதுக்கு என்னாச்சும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. காலையில இருந்து ஃபுல்லா கொடுத்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. இன்னைக்கு வந்து நான் வீடியோல வந்திருக்கிறது எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு தகவல் தான். இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா, போன டைம் மழையில வந்து நிறைய கோழிகள் நோய்வாய்ப்பட்டு இறந்துருந்துச்சு. அது எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் அந்த கோழிகள்லாம் வந்து சளி பிடிச்சிருந்துச்சு. சளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி, அதாவது கர்ன்னு அப்படி இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து அதுக்கு வந்து மெடிசின் எல்லாம் கொடுத்துருந்தோம். நிறைய மெடிசின் கொடுத்துருந்தேன். ஏன்னா கொடுத்ததுமே எதுவும் கேட்கல. அதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு 3 மெடிசின். இது வந்து பாத்தீங்கன்னா டிஆக்சி டெட்ராசைக்ளின் டீஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு மெடிசின். இது வந்து இன்ஜெக்ஷனுங்க. இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருந்தோம். இந்த மருந்து தான் கொடுத்துருந்தேன். இந்த மருந்து ஒண்ணு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 650, அப்புறம் மெரிக்யூயின் அப்படின்னு டேப்லெட். மெரிக்யூயின் இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபார்ம்ல கோழிகள் கொடுத்துருந்தேன். இந்த மருந்துகள் கொடுத்தும் நம்ம அரண்மனை பிரீடு சேவல் 2 போயிடுச்சு. அப்புறம் வந்து வான்கோழி, அப்புறம் கிளிமூக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே போயிடுச்சு. இந்த மருந்தை கொடுத்துமே அது கேட்கவே இல்லை. ஏன்னா என்னோட ஃபார்ம்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நோய் வந்து வந்ததில்லை. ஒரே ஒரு டைம் வந்திருக்கான, இவ்வளவு கொடூரமான நோய் வந்து வந்ததில்லை. அது ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து
என்னால் காப்பாற்ற முடியல. மற்றபடி வேற கோழிகள்லாம் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா அதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா R2B எல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா வெள்ளை கழிச்சல் வராது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மற்றபடி இதுதாங்க நம்ம ஃபார்மனுடைய அந்த இது. ஏன்னா வெள்ளை கழிச்சல் வந்தா கூட காப்பாத்திடலாம் போல் இருக்கு. இந்த மாதிரி இந்த இது நம்ம ஏரியாவில் வந்து இது என்ன சொல்லுவோம்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வந்துச்சுன்னா காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இந்த மெடிசின்ஸ் எல்லாமே சாதாரண சளினா காப்பாத்திடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சளி கிடையாது. இது கொஞ்சம் ஹெவியான இது. அந்த மூச்சு விட முடியாம இருந்துச்சு கோழிகளுக்கெல்லாம். அது இல்லாம இந்த கோழிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொண்டையில ஏதாவது சிக்கிக்கிட்ட மாதிரியே தான் இருக்கும். வாயை திறந்தோம்னா உள்ள வந்து இந்த சளி நிறைய இருக்கும். கபம் சொல்லுவோம் இல்லையா, அது நிறைய இருக்கும். இந்த கோழிகளை நம்ம வந்து தப்பி தவறி தலைகளா பிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், கோழி போயிடும். அவ்வளவு தலைகளா பிடிச்சிட்டோம்னா மூக்கு வழியெல்லாம் ஏறி சுவாசம் விட முடியாம கோழி இதாயிரும். அதனால இந்த மாதிரி ரொம்ப சளி இருக்கிற கோழிகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து தலைகளா பிடிக்க கூடாது. தண்ணி குடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணணும். நல்லா ஹீட்டா இருக்கிற ரூம்குள்ள அடைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இதனுடைய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணி தான் கொடுக்கணும். பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது. சுடு தண்ணி ஒரு நேரம் கொடுக்கலாம். சுடு தண்ணியிலையும் மருந்து கலக்கி கொடுக்கலாம். ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தா இந்த கோழிகள் வந்து பொழைச்சிக்கும். நம்ம அந்த அளவுக்கு வைக்க முடியல. ஏன்னா வந்து மழை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கோழி அடைச்சி வைக்கிறதே வந்து ரொம்ப ப்ராப்ளம். இதுல வேற இந்த அளவுக்கு பாதுகாக்கவும் முடியல. ஏன்னா நான் எல்லாம் ஒர்க் எல்லாம் போறதுனால என்னால பார்க்கவும் முடியல. என் மகன் தான் வந்து பார்த்துக்கிட்டாப்புல. அதனால நம்ம அரண்மனை பிரீடெல்லாம் போயிடுச்சு. இப்போ அதில் வந்து ஒரு கிராஸ் பிரீடு சேவல் மட்டும்தான். அதுதான் வந்து நம்ம ஃபார்மனுடைய பெரிய சேவலை. அந்த சேவல் மட்டும்தான் இருக்கு. அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் அவர் வந்து கொடுத்தவர் வந்து அரண்மனை சேவல்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானே வேற ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து நீங்க சொல்லாதீங்க அப்படின்னாரு. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சந்திப்போம் புதிய வீடியோவில்.